7/8/2026 இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் 22ஆம் தேதி தேய்பிறை நவமி திதி மதியம் 1:55 வரை. கிருத்திகை நட்சத்திரம் மாலை 4:51 வரை. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சேலம் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் நடத்தும் சந்திப்போம் சிந்திப்போம். இடம் ஸ்ரீ சக்தி கைலாஷ் மகளிர் கல்லூரி, அம்மாப்பேட்டை. நாள் 8/8/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை. ஆன்லைனில் ஆடி அமாவாசை பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7357421335. ரீகல் ஜுவல்லர்ஸ், the biggest manufacturer and wholesalers, now in T Nagar, Chennai. மேச ராசி நேயர்களே, இன்று கோச்சார ரீதியில் பார்த்தீங்களா, இன்றைக்கி நட்சத்திரம் வந்து பிரமாதமான நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகைனா என்ன? சூரியனுடைய நட்சத்திரம். மேசராசிக்கு சூரியன் யார் அப்படின்னா 5ஆம் வீட்டுக்கு அதிபதி, பூர்வ ஜென்ம புண்ணியாதிபதி, உங்களுடைய அறிவு அதிபதி, உங்களுடைய குழந்தைங்க ஸ்தானம். இது எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்து கைக்கு வரும், குழந்தைங்க உங்கள் கண்ட்ரோலுக்கு வருவாங்க, உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூர்வ ஜென்ம புண்ணியம், உங்கள் பாட்டனார் பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் எல்லாம் செஞ்ச புண்ணியம் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரும். ஏன்னா உங்கள் ராசியில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்திருப்பீங்க. இந்த மேசத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் தான். ராஜகிரகங்கள் 3: செவ்வாய், சூரியன், குரு. இந்த மேசராசிக்கு 3மே சாதகமாக இருக்கிற நன்னாள் என்று. நிலபுலங்களால் யோகம். நம்ம கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நம்ம யாரை தேடி போனோமோ அவர் எதிரில் வருவார். அவர்னால உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி. விரக்தியாக இருந்தீங்கல்ல, அவரை பார்த்தோன்னே விரக்தியெல்லாம் பறந்து போயிடுச்சு. இப்போ வந்து கோச்சா ரீதியில் வந்து உங்கள் ராசியிலே வந்து பார்த்திங்களா சூரியன் இருக்கும்போது பாருங்கள், திடீர்னு ஒரு முடிவு எடுப்பீங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குலத்துக்கே யோகமாகன்றாங்க. அதே மாதிரி உறவினர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. கல்வியில் பார்த்திங்களா மாணவர்களுக்கு சிறு சிறு பிணக்குகள் இருக்கும். அதை வந்து சாதுரியமாக சமாளிச்சிருவீங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த புதன் ஆதிக்கம் பலம் பெறும்போது ஓவர்லோடு இதையும் உள்ளுக்குள்ளே போட்டுக்கிறது மனம் பாரமாக இருந்துகிட்ருக்கும். ஆனால் அந்த பாரம் வந்து குறையக்கூடிய ஒரு நன்னாள். கலைத்துறையினர்களுக்கு வந்து பார்த்திங்களா திடீர் புகழ், திடீர் செல்வம், அதான் சொல்லுவாங்க விபரீத ராஜயோகன்ற மாதிரி எதிர்பாராத ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நன்னாள். அதே நேரத்தில் பாருங்கள், வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும். நம்ம இதுவரையிலும் நம்ம வந்து உதவி பண்ணிகிட்டே இருந்தோமே, நமக்கு உதவிக்கு யாருமே வரலையேன்ற ஒரு கவலை கூட இருக்கும். ஆனால் அந்த கவலையெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் இன்னமும் 4 பேர்த்துக்கு உதவி பண்ணக்கூடிய அளவுக்கு உயரக்கூடிய ஒரு அந்தஸ்து உருவாகி கொடுக்கக்கூடிய ஒரு நன்னாள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 2, 3, 5. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ வெங்கடாஜலபதி. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோச்சார ரீதியில் எதையும் தாங்கக்கூடிய அளவுக்கு சூரியன் நட்சத்திரம். சூரியன் யார்? உங்களுக்கு 4 குடையவர், சுகாதிபதி. எப்பவுமே சுகமாகவே இருக்கணும் அப்படின்னு தோன்றக்கூடிய ஒரு ராசி தான் ரிஷபராசி. எப்படி ரிஷபத்துக்கு 5ஆம் அதிபதி யாருன்னா புதன். அவர் நல்ல நிலையில் இருக்கும்போது பார்த்திங்களா குடும்பத்தில் ஒரு குதூகலம் இருக்கும், குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும், குடும்பத்தில் தனப்பிராப்தம் வரும், பெண்களால் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் உருவாகும். இதுவரையிலும் வந்து கணவன் வந்து இப்படி இருக்காரு, அவரை மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனைவியால் மட்டும்தான் முடியும் அப்படின்றத நிரூபிக்கக்கூடிய ஒரு நன்னாள். அதே நேரம் பார்த்திங்களா கல்வியில் வந்து ஒரு மேன்மை இருக்குங்க. ஆசிரியர்கள் வந்து பாராட்டுவாங்க. இதெல்லாம் யாருக்கு பெருமைன்னா தாய் தகப்பனு தான் பெருமை. அதே நேரத்தில் உற்றார் உறவினர்களுக்குள்ளே வந்து சிறு சிறு மனக்கசப்புகள் உருவாகி மறையும். என்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 2, 3, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், மரகத பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ கற்பக விநாயகர். மிதுன ராசி நேயர்களே, இன்றைய கோச்சாரம் பார்த்தீங்களா கிருத்திகை நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்குது. ஒவ்வொரு வேர்வைக்கும் ஒவ்வொரு உழைப்புக்கும் உங்களுக்கு ஒரு நாள் வேர் வைக்கும்
அப்படின்றத இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. வேறுனா வேறு வச்சாதான் செடி முளைக்கும். நீங்கள் சிந்துற ஒவ்வொரு வேர்வையும் விருட்சமாக வளர்கின்ற ஒரு நன்னாள் தான் இந்நாள். ஏன்னா நம்ம வந்து எடுத்ததுமே எதுலையுமே இறங்கி செய்யக்கூடிய ராசி இல்லை. நீங்கள் மிதுன ராசி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எப்பவுமே கணிதம்ன்றது வந்து உங்களுக்கு முக்கியத்துவம். கணக்கு போடாமல் நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டீங்க. இதில் எவ்வளோ கெயின், இதில் எவ்வளோ லாஸ், இதெல்லாம் வந்து கால்குலேஷன் போட்டு தான், கால்குலேட் மைண்டாக தான் நீங்கள் இருப்பீங்க. அது யாராக இருந்தாலும் சரிங்க, ஒரு கணக்கு இருக்கும். அந்த கணக்கை வந்து இன்றைக்கி வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த நாள். மனைவி மேலே வந்து அதிக ஈடுபாடு வச்சுருப்பீங்க. மனைவியை வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட். அவங்க சேமித்து வச்ச பணத்தை பூராமல் உங்கள்கிட்ட கொடுத்து உங்களுக்கு ஏதாவது யூஸ் பண்ணிக்கங்க, வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அது பேங்க் மாதிரி உங்கள் மனைவி. மிதுன ராசிக்கு இன்றைக்கி யோகமான நாளாக அமைகிறது. அதே நேரத்தில் வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு நல்ல செய்தி ஒன்று வருது. வெளிநாட்டு பிரயாணமும் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 5, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், சிகப்பு. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ கற்பக ரட்சாம்பிகை. கடகராசி நேயர்களே, நீங்கள் இதுவரை மௌனமாக இருந்தது போதும். இனி நம்ம பேசணும். எவ்வளோ நாளைக்கு தான் மௌனமாகவே இருக்கிறது? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அப்படிங்கிறது எல்லா விதத்துக்கும் அது சரியாக இருக்குமா அப்படிங்கிறத யோசித்து மௌனத்தை கலைச்சிடுவீங்க. நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து சம்மதம் அப்படின்றது மாதிரி அமைதியாக இருப்பீங்க. கெட்ட விஷயத்தை வந்து தட்டி கேட்கக்கூடிய ஒரு சிறந்த நாள். நீங்கள் யாருக்கும் அடிபணியாத ஒரு ராசி தான் கடகராசி. ஏன்னா கடகராசியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ராசி. நீரோடையா, அப்படியே தெளிந்த நீரோடையாக தான் எப்பவுமே இருப்பீங்க. மனசுக்குள்ளேயும் தெளிந்த நீரோடையாக இருப்பீங்க. வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தையும் நல்ல லாபத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு தேடி வரும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 2, 3, 6. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர். சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் இதுவரையிலும் சந்திக்காத ஒரு சந்திப்பு தான் ஏற்படும். தேவையில்லாத பேச்சை நிறுத்திக் கொள்வீர்கள். தேவையானவற்றை மட்டும் சேமிச்சுக்குவீங்க. காரணம் என்னென்னா, சிம்மராசிக்காரங்க நிறைய இடத்துல பாருங்கள், பார்க்க தான் வந்து மூஞ்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுமை அப்படியே ரஃப்பாக இருக்கும். ஆனால் குழந்தை மனசு கொண்டவங்க தான் சிம்மராசிக்காரங்க. அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படுவாங்க. அன்பு கொடுத்தா திருப்பி அன்பு கொடுக்கக்கூடியவங்க தான் சிம்மராசி. நம்மளாக பார்த்து ஒதுங்கி போயிட்டுருக்கிறனால அவங்க பார்த்தா வந்து பயம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லைங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்றைக்குமே பார்த்தீங்களா கோபமாக இருக்கிறவங்கள்ட்ட தான் குணம் இருக்கும். அது உங்கள்கிட்ட இருக்குது. இன்றைக்கி வந்து அதை வெளிப்படையாக காட்டுவீங்க. அதன் மூலிமா மற்றவங்க இவ்வளவு நல்லவரா அப்படின்ற ஒரு மரியாதை மதிப்பு உயரக்கூடிய ஒரு சிறந்த நாள். அதே நேரத்தில் கூட்டு தொழில்ன்றது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். விட்டு கொடுத்து போவீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. ஏன்னா எல்லாரும் வாழணும் அப்படின்ற ஒரு நோக்கோடு தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க. இன்று உங்களுக்கு எதிர்பாராத தனப்பெருக்கமும் சொத்து சேர்க்கையும் உருவாகக்கூடிய நன்னாள். நீங்கள் உதவி பண்ணக்கூடிய இடத்துலேருந்து உங்களுக்கு உதவி திரும்பி வரும். அதே நேரம் வந்து வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நல்ல புகழ் வருங்க. அரசியலில் ஈடுபடுபவர்களுக்கு பதவிகள் தேடி வரும். கலைஞர்களுக்கு புதிய சந்தர்ப்பங்கள் தேடி வரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தாய் தகப்பனுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை செலுத்தணுங்க. ஏன்னா தாய் தகப்பன் தான் தெய்வம் அப்படின்னு நினைக்கின்ற ஒரு நன்னாள். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 1, 7, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, மஞ்சள். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ காளிகாம்பாள். கன்னிராசி நேயர்களே, எதையும் அமைதியோட நல்ல தெளிவாகவே முடிவெடுப்பீங்க. ஆனால் நம்ம எடுத்த முடிவுகள் சரியா இல்லையே அப்படின்னு சொல்லி மனைவி தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க. மனைவியினுடைய ஆலோசனையும் அறிவுரையும் உங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலம். பெண்கள் வந்து இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. பெண்கள்னால் என்னங்க, சகோதரி, மனைவி, உற்றார் உறவினர்களுடைய பேச்சுக்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல தெளிவை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் தெளிவில்லாதவர்கள்லாம் சொல்ல, சில ஐடியாக்கள் கொடுக்கும்போது நீங்கள் அதை வந்து தொழில் ரீதியில் பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். குழந்தைங்களுக்கு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு அவங்கள மகிழ்விக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள். அதே நேரம் வந்து பூர்வீக சொத்து, இந்த கோர்ட்டு வழக்கு அதெல்லாம் இருந்ததெல்லாம் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு நல்ல முடிவு கிடைச்சிடும். என்று அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, மரகத பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ சர்வேஸ்வரர். துலாம் ராசி நேயர்களே, இன்று நீங்கள்
எதை தொட்டாலும் எதை யோசித்தாலும் உங்களுக்கு மட்டும் சாதகமாக இல்லை, உங்கள் குடும்பத்துக்கே சாதகமாக இருக்கும். நீங்கள் குடும்பத் தலைவன், குடும்பத் தலைவியினுடைய பேச்சை தான் கேட்பீங்க. குடும்பத் தலைவி பேச்சை கேட்கும்போது குடும்பத்தில் வந்து பொன் பொருள் சேரும், ஆடை ஆபரணங்கள் சேரும். மனைவி வந்து உங்களுக்கு கலைநயமான மனைவின்றாங்க, கலைநுட்பமான மனைவி அமையும். அந்த மனைவி வந்து உங்களுக்கு பல விஷயங்களை இது தப்பு இது ரைட்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பாடம் எடுப்பாங்க. ஆனால் அந்த பாடத்தை நீங்கள் வந்து ஏற்றிக்கிட்டிங்களா வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு செல்வீர்கள். அதே நேரம் பார்த்திங்களா குழந்தைகள் மீது அதிக அக்கறை செலுத்தணும், அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணும். தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொண்டு தேவையான செலவு மட்டும் பண்ணுவீங்க அன்றைக்கி. அதே நேரத்தில் பார்த்திங்களா உங்களுக்கு கோர்ட்டு வழக்கு இந்த மாதிரிலாம் இருந்ததுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கின்ற ஒரு நன்னாள். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 2, 8, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை கருநீலம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ நரசிம்மர். விருச்சிக ராசி நேயர்களே, எதையும் தாங்கும் மனசு உங்களுக்கு. என்ன பண்ணுறது, நம்ம வந்து என்னதான் இருந்தாலும் கஷ்டத்தை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிற ஒரு கண்ணியமான ஒரு ராசி விருச்சிகம். தன்னம்பிக்கை அதிகம், மற்றவங்களுக்கு மத்தியில் தானும் ஒரு உயர்ந்த ஒரு நபராக இருக்கணும், வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னு சொல்லி முடிவெடுக்கக்கூடிய ஒரு நன்னாள். விருச்சிக ராசிக்கு கோச்சாரத்தில் பார்த்திங்களா இன்னைக்கு கிருத்திகை போயிட்டுருக்குது. இந்த கிருத்திகை யார் அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம். அது வந்து சந்திரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நாள்லையும் வரும், சந்திரன் மேசத்தில் இருக்கக்கூடிய நாளும் வரும். என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் உங்களுக்கு வந்து நண்பர்களாகவும் இருப்பாங்க, சில பேர் உங்களுக்கு வந்து பின்னாடி போய் பேசுகிறவங்களாகவும் இருப்பாங்க. நான் அப்போ வந்து பின்னாடி போய் பேசுகிறவங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சு அவங்கள வந்து தூக்கி வீசக்கூடிய நாள் தான் இன்று. நீங்கள் எதையுமே பார்த்தீங்களா ஈஸியாக எடுத்துப்பீங்க, ஆனால் கோபம் வந்தால் உச்சத்துக்கு வரும், அடுத்த செகண்ட் இறங்கிடுவீங்க, கோபத்திலிருந்து அப்படி இறங்கிடுவீங்க. அன்பால் நீங்கள் கட்டுப்படுவீங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்களா குடும்பத்தில் நிறைய குழப்பங்களில் தீர்வு பண்ணக்கூடிய நீங்கள் நம்ம குடும்பத்தில் நமக்கே பிரச்சனை ஏற்படுது அப்படின்ற கவலையில் மனைவி தான் உங்களுக்கு வந்து திருத்துவாங்க. தைரியமாக இருங்க, வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி மனைவி பேச்சை கேளுங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 5, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை நீலம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். தனுசு ராசி நேயர்களே, இன்று கிருத்திகை நட்சத்திரம். கோச்சார ரீதியில் கிருத்திகின்றது பார்த்திங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு யோக நட்சத்திரம். தனுசு ராசிக்கு பாக்கியாதிபதி, புத்திர பாக்கியம், சொத்து சுகங்கள் இது எல்லாமே வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொன்னால் சூரியன் தான். அதான் சொல்கிறாங்க 9ஆம் இடம்ன்றது தகப்பனார்னு சொல்லுவாங்க, தாயார்ன்றது 4ஆம் இடம். ராஜ கிரகங்களே தாய் தகப்பனாக வரனால தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஒரு ராஜயோகம் காத்துட்ருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த செய்தி மிக அற்புதமாக இருக்கும், மன நிறைவாக இருக்கும். இன்றைக்கி வந்து நீங்கள் போடுற திட்டங்களும் வெற்றிகரமாக முடியும். குழந்தைங்களால் வந்து பெருமைப்படுவீங்க. பெருமைன்னா என்னன்னா அவங்க படிப்பில் பெருமை, அவங்க விளையாட்டுத்துறையில் வந்து நல்ல புகழ் பெறக்கூடிய யோகமும் இருக்குது. நீங்கள் சொல்கிற பேச்சு அப்படியே நம்புறக்கூடிய ஒரு குழந்தைங்க பெற்றிருந்தீங்க, அதுதான் புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி மாங்கல்ய பாக்கியம், மனைவி அமைஞ்சது உங்களுக்கு இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லலாம். அதே நேரத்தில் சொத்து சுகங்களில் பார்த்திங்களா பூர்வீகத்தில் அது வந்து உங்களுக்கு சிறு சிறு குழப்பத்தை தரும். நீங்கள் பூர்வீக சொத்தை வச்சு வாழ்ந்துட்டுருக்கிற ஆசைப்பட மாட்டீங்க. நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கிற சொத்து தான் நிற்கும்னு சொல்லி முடிவெடுக்கக்கூடிய நன்னாள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 1, 3, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம் மரகத பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேயர். மகர ராசி நேயர்களே, இன்று கோச்சாரம் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரம் போயிட்டுருக்கு. எதையும் தாங்க ஒரு நல்ல ராசி. மகரத்துக்கு சூரிய பகவான் பகையாக இருந்தாலும் கூட அவர் வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருப்பாருங்க. காரணம் என்னென்னா சூரியனுடைய புள்ள தான் சனி பகவான். அப்போ சனி ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து சூரியனுடைய ஆதிக்கம் நல்லா இருந்தால் தானே புகழ் பெற முடியும்.
மகர ராசினாவே புகழ், செல்வம், செல்வாக்கு அடைகின்ற ஒரு ராசி. இன்று அவர்களுக்கு எதிர்பாராத வெற்றி ஏற்படுத்தும். தேவையில்லாத நண்பர்களை தூக்கி வீச சொல்லும். தேவையானது மட்டும்தான் உங்கள்கிட்ட நிற்கும். நீங்கள் ஒரு ஆன்மீகவாதியுடைய தொடர்புகள் இருப்பீங்க. ஆன்மீகவாதி உங்களுக்கு சாதகமாக இருப்பார், நல்வழிப்படுத்துவார். கெட்டவனுடைய சேர்க்கையை தூக்கி போட்டுருவாங்க. குடும்பத்தில் புதிய வீடு வாங்கலாம் அப்படின்ற கனவு நனவாகக்கூடிய நாள் இன்று. புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மனைவியினுடைய ஐடியா. அப்போ மனைவி உங்களுக்கு மனைவி பக்கபலமாக இருக்கக்கூடியவங்க தான். எப்போவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் அமைதியாக இருப்பீங்க மகர ராசிக்காரங்க. ஆனால் மனைவி தான் உங்களுக்கு எப்போவுமே உங்களை டியூன் பண்ணிட்டே இருப்பாங்க. அது ஒரு சிறப்பான ஒரு குடும்பம் தானே. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 2, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், வெள்ளை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான். கும்பராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சூரியன் சப்தமாதிபதி. வாழ்ந்தா 4 பேர்த்துக்கு தெரிகிற மாதிரியும் உலக புகழ் பெறணுன்ற ஒரு நோக்கத்தோடும், தனத்தில் நம்ம ஒரு பெரிய தனவான் அப்படின்ற வாழ்க்கை வாழணும் அப்படின்ற கனவெல்லாம் நனவாகணும் அப்படின்னு தினம் யோசிக்கிற ராசி தான் கும்பராசி. ஏன்னா மகாலட்சுமி அங்கே தான் இருக்காங்க. குபேரன் பிறந்த ராசி அதுதான். இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரம் போயிட்டுருக்கிறனால பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு சிறந்த நன்னாளாக இருக்குது. அதே மாதிரி குழந்தைங்க மேல் படிப்புக்கு போகக்கூடிய வாய்ப்பு தடையில்லாமல் நடக்கும். டாக்டருக்கு தான் படிக்கணும் அப்படின்னு பிடிவாதமாக இருந்தவங்களுக்கு இன்றைக்கி அது டாக்டர் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நன்னாள். இல்லை கலைத்துறையில் நான் பெரிய பொசிஷனுக்கு வரணும், புகழ் பெறணும், செல்வாக்காக இருக்கணும்னு சொல்கிறவங்களுக்கு, இல்லை நினைக்கிறவங்களுக்கு தகப்பன் வழியாகவே அவங்களுக்கு யோகம் உண்டு. அதே நேரம் பார்த்திங்கன்னா வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ஜாமீன் கையெழுத்து போடுறது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 3, 5, 6. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், மஞ்சள். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார். மீனராசி நேயர்களே, இன்றைக்கி ரொம்ப பொறுமை அவசியம். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிம்பாங்கள்ல, அது மாதிரி ரொம்ப பொறுமையாக இருந்து காரியம் சாதிப்பீங்க. புலி பாயுதுன்னா பதுங்கிறதுக்குன்னுபாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்களா, எப்போவுமே வாழ்க்கைனா என்ன தத்துவம், வாழ்க்கை தத்துவத்தை முழுக்க படிச்சுக்கக்கூடிய ஒரு ராசி தான் மீனராசி. கவர்ச்சிகரமான ராசி, ஜனங்களை வசியப்படுத்தக்கூடிய ராசி. அப்போ அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு அபரிதமான வளர்ச்சியை கொடுக்கும். குடும்பத்தில் பார்த்தீங்களா, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய மனைவி என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய கணவன். இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யன்றது சிறப்பாக இருக்கும். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம், மனைவி சொல்கிறத கணவன் கேட்கணும், இல்லைன்னா சிறு கருத்து வேறுபாடுகள் வரும். அதே மாதிரி குழந்தைங்களுடைய வளர்ச்சியில் மனைவி அதிக அக்கறை செலுத்துவாங்க. கணவன் பணம் சம்பாதிக்கிறது அதிக கவனம் செலுத்துவாங்க. இது ஒரு பெரிய யோகமான நாள் தான் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 5, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், சிகப்பு. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சேலம் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் நடத்தும் சந்திப்போம் சிந்திப்போம். இடம் ஸ்ரீ சக்தி கைலாஷ் மகளிர் கல்லூரி, அம்மாப்பேட்டை. நாள் 8/8/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை. ஆன்லைனில் ஆடி அமாவாசை பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7357421335. Regal Jewellers, the biggest manufacturer and wholesalers, now in T Nagar, Chennai.